Hi friends, good morning. Good morning. இன்னைக்கு biodiversity and conservation chapter fourth part complete பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். biodiversity conservationல நம்ம வந்து why should we conserve biodiversity, how do we conserve biodiversity அந்த ரெண்டு சப் டாபிக் பார்க்கணும். why ஏன் நம்ம biodiversity கன்சர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்றதுன்னா ப்ரொடெக்ட் பண்றது ஃபார் ஃபியூச்சர், எதிர்கால சந்ததிகளுக்காக பாதுகாக்கிறது தான் கன்சர்வ் பண்றது அப்படின்னு அர்த்தம். வெறும் பாதுகாக்கிறது இல்லை, ஃபார் எதிர்காலம், அடுத்த 1000 வருஷம், அடுத்த 2000 வருஷத்துக்கு இந்த பயோடைவர்சிட்டி அப்படியே இருக்கணும், வீணாகாம அப்படியே ப்ரொடெக்டடா இருக்கணும் ஃபார் ஃபியூச்சர். அதுதான் கன்சர்வ். நமக்காக சேர்த்து வைக்கிறது இல்லை, நமக்காக சேர்த்து வச்சு அதுக்கு பேரு சேவ் பண்றதுன்னு அர்த்தம். ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்சோம்னா, ஃபியூச்சருக்காக பாதுகாத்தோம்னா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக, நம்மளோட ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்சா சேவிங். ஃபியூச்சர் ஜென்ரேஷன், நம்ம பேர பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன், நம்ம பேர பிள்ளைங்கன்னா என்னோட பேரன்னு இல்லை, உலகத்துல அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு கன்சர்வேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டேம்ல தண்ணி தேக்கி வைக்கிறாங்க, கன்சர்வ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம வந்து why should we conserve biodiversity? பயோடைவர்சிட்டினா நமக்கு தெரியும், வேர்ல்டு லெவல்ல நம்ம எர்த்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸ், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் நம்ம பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தேர் ஆர் மெனி ரீசன்ஸ், சம் obviousனா யதார்த்தமா ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி obvious, and others are not so obvious. தேவையான்னு கூட தெரியாது நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எறும்பு வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். ஒரு பொருளை ஓபன் பண்ணி வச்சா எறும்பு ஏறிச்சுன்னா சங்கடம் தானுங்களே, ஆனாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணுங்க. கள்ளி செடி இருக்கு, அது நமக்கு பெரிய யூஸ் கிடையாது, அது நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணுங்க. ஒரு சில பூச்சி வகைகள் இருக்கு, நமக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஈசல் வருதுன்னு வச்சுங்களேன், நேற்று மழை பெய்யுதுன்னா அடுத்த நாள் ஈசல் அப்படியே கொசன் வந்துடும், அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது அழிஞ்சு போனா என்ன, இருந்தா என்னங்கிற மாதிரி. அப்படி கிடையாது, அது obvious or not obvious, but all equally important. எல்லா ஸ்பீசிஸுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு புல்லு வளருது, அந்த புல்ல நீங்க திங்க போறது இல்லை, நான் திங்க போறது இல்லை, மனுஷங்க டைரக்டா திங்க போறது இல்லை. அந்த புல்லு அழிஞ்சு போனா என்ன, போவாட்டி என்னன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த புல்ல மேய்ஞ்சுதானே ஆடு மாடு எல்லாம் வளருது, பால் நமக்கு கிடைக்குது, கறி நமக்கு கிடைக்குது. அப்ப அந்த புல்லு இன்டைரக்ட்லி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பீசிஸ் பார்ப்போம், அந்த ஸ்பீசிஸ்க்கு நமக்கும் டைரக்டா ரிலேஷன்ஷிப் இருக்காத மாதிரி தெரியும், ஆனா இன்டைரக்டா நமக்கு அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். பூனையை வச்சு என்ன பண்ண போறோம், ஆனா எலிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். எலிய வச்சு என்ன பண்ண போறோம், அது ஏதோ ஒரு சின்ன சின்ன பூச்சி புழுவு அதெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். பாம்பு, எலிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு பாம்பும் ஹெல்ப் பண்ணுது. பாம்பு பூரா அடிச்சு கொண்டு விட்டா எலியை யாரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது? எந்த ஒரு ஃபார்ம் லேண்ட்லயும் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாம்பு அடிக்காத, அது பாட்டுக்கு போயிடும், அதை போய் மிதிச்சாதான் உன்னை கொத்தும், இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும் நீ நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க விவசாயிகள். ஏன் பாம்பு அடிக்காதன்னு அவங்க சொல்றாங்க? அது கடவுள்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அவங்க தோட்டத்துல எலிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது அந்த பாம்புகள் தான். அதனால அவங்க வந்து அதை அவ்வளவா அடிக்க மாட்டாங்க, அந்த விவசாயம், கிராமத்துல விவசாயம் பண்றவங்க எல்லாம். ஓகே, இப்போ they can be grouped into 3 categories: narrowly utilitarian, broadly utilitarian and ethical. இந்த இடத்துல நேரோனா குறுகிய மனப்பான்மையை சொல்றது, பிராட்லினா பெரிய பரந்த மனப்பான்மை, எத்திக்கல்னா மனப்பான்மைலாம் அங்க இல்ல, சரியா தப்பா அவ்வளவுதான், எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல நேரோ யூட்டிலிட்டேரியன், பிராட்லி யூட்டிலிட்டேரியன் டைரக்ட் மீனிங்கா பார்க்காதீங்க. யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படுறதுன்னு அர்த்தம். நேரோ யூட்டிலிட்டினா குறுகிய பயன்பாடு உள்ளது, பிராட்லி யூட்டிலிட்டேரியன்னா பரந்த ஹெல்ப் உள்ளதுன்னு அர்த்தம் இல்ல. நேரோலி யூட்டிலிட்டேரியன்னா டைரக்டா ஹியூமன்ஸ்க்கு மட்டும் பயன்படுறது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், குறுகிய மனப்பான்மையோட, ஐயோ அதை பாதுகாரு, நமக்கு தேவையானது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். நமக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணக்கூடிய, நமக்கு டைரக்டா உணவா பயன்படக்கூடியது எல்லாத்தையும், ஹியூமனுக்கு டைரக்டா பயன்படக்கூடியது நேரோ யூட்டிலிட்டேரியன். பிராட்லி யூட்டிலிட்டேரியன்னா அது வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாம இருக்கிறதுக்கு, இன்டைரக்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அது நமக்கு தெரியாது, பட் அதனால ஹியூமனுக்கு டைரக்டா எந்த ஒரு யூஸும் இல்லை. அதையும் ப்ரிசர்வ் பண்ணீங்கன்னா, பரந்த மனப்பான்மையோட யூஸ் இல்லாத ஒரு பிளான்ஸை கூட அவன் ப்ரொடெக்ட் பண்றான் பாரு, கன்சர்வ் பண்றான் பாரு, பிராட்லி யூட்டிலிட்டேரியன். அதே உங்களுக்கு வந்து எத்திக்கல் அப்படின்னா,
அது யூஸா இல்லையா, பாம்பு கொத்திடும்பா, அது நமக்கு டேஞ்சரஸ்பா, இருந்தாலும் அது ஒரு உயிரினம், அதை நீ ரெஸ்பெக்ட் பண்ணு, அதை கொல்லாத. எத்திக்கல். ஓகேங்களா? சரி. The narrowly utilitarian arguments for conserving biodiversity are obvious. Obviousனா கண்டிப்பா நமக்கு டைரக்டா யூட்டிலைஸ் ஆகுறது அதான் narrowly utilitarian. Humans derive countless direct economic benefits. டைரக்டா. அத குறுகிய மனப்பான்மையோட ஐயோ எனக்கு அது முக்கியம், அதை ப்ரிசர்வ் பண்ணுப்பா, பார்ஷியாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஐயோ இவனை ஒன்றும் பண்ணாத, இவன் என்னோட மாமா பையன், அவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா பரவாயில்ல, போலீஸா இருக்கிறாங்களா, அவங்க வந்து அவங்கள பனிஷ் பண்ணாதீங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. டீச்சர்ஸ்க்குலாம் பெட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல கிளாஸ்ல, அந்த ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா மட்டும் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இங்க வந்து நம்ம வந்து டைரக்டா எக்கனாமிக் பெனிஃபிட் இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் நேரோ யூட்டிலிட்டேரியன் சொல்லுவோம். ஃப்ரம் நேச்சர். எக்ஸாம்பிளுக்கு என்ன, ஃபுட் நமக்கு தேவை, சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம். ஃபயர்வுட் நெருப்புக்காக பயன்படுத்துறது, ஃபியூயலுக்காக பயன்படுத்துறது. ஃபைபர் துணி, காட்டன். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், அந்த டிம்பர் வுட் எல்லாம் இருக்குல்ல, இந்த பர்னிச்சர் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு, கதவு செய்யறதுக்கு, அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், டேனின்ஸ், தோல் தொழிற்சாலையில பயன்படுத்துவாங்க டேனின்ஸ். லூப்ரிகன்ஸ், அந்த உராய்வை ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு. டைஸ், கலர்ஸ், ரெசின்ஸ், பர்ஃப்யூம்ஸ், இதெல்லாம் நேரோலி யூட்டிலிட்டேரியன். அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ், நம்ம இந்த மெடிசின் தயாரிக்கிறதுக்கு. ஹெர்பல் பிளான்ட்ஸ், அதெல்லாம் வந்து நேரோலி யூட்டிலிட்டேரியன், டைரக்டா ஹியூமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. எதெல்லாம் நேரோலி யூட்டிலிட்டேரியன் பாத்துங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. More than 25% of the drugs currently sold in the market worldwide are derived from plants, and 25,000 species of plants contribute to the traditional medicines. இந்த இடத்துல நல்லா பாத்துங்க, ஃபர்ஸ்ட் 25% ஆஃப் த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து அலோபதி எல்லாமே வந்துடும், எல்லா ட்ரக்ஸும் சேர்ந்து வந்துடும். அதுல 25% பிளான்டோட டெரிவேட்டிவ்ஸ், ஹெர்பல் பிளான்ட்ஸ், அந்த மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து வருது. அதே போல 25,000 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து ட்ரெடிஷனல் மெடிசன் அப்படின்னா என்ன, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அதான் ட்ரெடிஷனல் மெடிசன். அதுல வந்து பிளான்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது ஆஃப் நேட்டிவ் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு. இது எல்லாமே நேரோலி யூட்டிலிட்டேரியன் தான். நோபடி நோஸ் ஹவு மெனி மோர் மெடிசினலி யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் தேர் ஆர் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வெயிட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல இன்னும் எவ்வளவு மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே தெரியாது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ங்கிறது அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிறது, அமேசான்ல இருக்கிறது. அதான் வித் இன்க்ரீசிங் ரிசோர்சஸ் புட் இன் டு பயோ ப்ராஸ்பெக்டிங், எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலார், genetic and species level diversity for products of economic importance. So bioprospecting, prospectus அப்படின்னாலே என்ன அர்த்தம், லிஸ்ட்டை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஒரு வண்டி வாங்கினா அந்த வண்டிக்கு ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க, அந்த வண்டியில என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும், அதான் ப்ராஸ்பெக்டஸ். பயோ ப்ராஸ்பெக்டஸ்னா என்ன அர்த்தம், லிவிங் பிளான்ஸ், லிவிங் ஆர்கானிசம், அதுல மாலிகுலர் லெவல், ஜெனட்டிக் லெவல், ஸ்பீசிஸ் லெவல் டிஃபரன்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் படிச்சா அதுக்கு பேர் பயோ ப்ராஸ்பெக்டிஸ், பயோ ப்ராஸ்பெக்டிங். So bioprospecting, nations endowed with rich biodiversity can expect to reap enormous benefits. So India மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிலாம் நிறைய பயோடைவர்சிட்டியோட இருக்கும். ஸோ நமக்கு நிறைய அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் பயோ ப்ராஸ்பெக்டிங் மூலியமா கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு பிளான்ட்லையும் என்ன மாதிரி மெடிசினல் வேல்யூலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஜெனட்டிக், ஸ்பீசிஸ் லெவல் அண்ட் மாலிகுலர் லெவல் டைவர்சிட்டி பார்த்தோம்னா. நெக்ஸ்ட், ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். இட்ஸ் argument says that biodiversity plays a major role in many ecosystem services. அத பொல்யூஷன் இல்லாம பாத்துக்கிறது. அத ராபர்ட் மேயா கான்ஸ்டன்ஸாவா போன சாப்டர்ல படிச்சோம்ல அவர். that nature provides the fast dwindling Amazon forest is estimated to produce through photosynthesis 20% of the total oxygen in Earth's atmosphere. நம்ம எர்த்தோட மொத்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய 20% ஆக்சிஜன் அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் கிடைக்குது. Can we put an economic value on this service by nature? You can get some idea by finding out how much your neighborhood hospital spends on a cylinder of oxygen. இது கொரோனா டைம்ல நல்லாவே நம்ம பார்த்தோம், அந்த ஆக்சிஜன் சிலிண்டருக்கு எவ்வளவு தட்டுப்பாடு வந்தது. ஆக்சிஜன் சிலிண்டர் அவைலபிலிட்டி இல்லாததுனால நிறைய பேர் தவறிட்டாங்க. இன்னைக்கு நோ மோர், தே ஆர் நோ மோர் அப்படிங்கிற மாதிரியான. அப்போ ஆக்சிஜன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். 20% ஆஃப் த ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல அமேசான் ஃபாரஸ்ட்ல இருந்து தான் வருது. அதனாலதான் லங்ஸ் ஆஃப் எர்த் அமேசான் ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க.
அப்போ பிளான்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கேன் வி இதுக்கு ஒரு வேலை போட்டா எக்கச்சக்கமானதான் வேலை போடும். பாலினேஷன் வித்தவுட் விச் பிளான்ட் கேனாட் கிவ் அஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். இந்த இடத்துல நினைப்போம் பாலினேஷன்னா ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் மட்டும் தானா, இந்த சீடு இருந்தாதான் அந்த பிளான்ட்டோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனே வரும். அப்போ பாலினேஷன் இருக்கிறதுனாலதான் போலன் கிரெயின் போய் ஸ்டிக்மால விழுவுற ப்ராசஸ்க்கு பேர் பாலினேஷன் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிளான்ட் சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. எல்லா ஸ்பீசிஸ் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஓகே இஸ் அனதர் சர்வீஸ். அப்ப பாலினேஷன் வந்து அந்த ஒரு ப்ராசஸ் நமக்கு டைரக்டா ஹியூமன் பீயிங்க்கு ஹெல்ப் கிடையாது. ஆனா பாலினேஷன் நடந்தாதான் நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். சீட் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் கண்டினியூவா இருக்கும். அப்போ இட் இஸ் ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். இன்டைரக்டா நமக்கு யூஸ் ஆகிறது. இஸ் அனதர் சர்வீஸ் ஈகோசிஸ்டம் ப்ரொவைட்ஸ் த்ரூ பாலினேட்டர்ஸ் லேயர்ஸ். அவங்க யாருன்னா பீஸ், பம்பிள் பீஸ், பேர்ட்ஸ் அண்ட் பேட்ஸ் இவங்கலாம். What will be the cost of accomplishing pollination without help from natural pollinators? Natural pollinators எல்லாம் எடுத்துருங்க. நீங்க பாலினேஷன் பண்றதுக்கு ஒரு ஆளை வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு எவ்வளவு சேலரி கொடுக்கறது? மேல் போலன் கிரெயின் எடுத்துட்டு போய் ஸ்டிக்மால வச்சு அது சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்டிக்மால அது வந்து பாலினேஷன் நடந்துச்சாங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா போலன் கிரெயின் எடுத்துட்டு போய் ஸ்டிக்மால வச்சா பாலினேஷன் முடிஞ்சிரும்னு அர்த்தம் இல்ல. போலன் கிரெயின் மெச்சூர் ஆயிருக்கணும், ஸ்டிக்மா ரிசப்டிவிட்டி வந்திருக்கணும், அதுவும் மெச்சூர் ஆயிருக்கணும். பார்த்ததை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது, சில ட்ரீஸ் எல்லாம் 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து பாலினேஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஏர் காத்து மூலியமா, விண்ட் பாலினேஷன். அதெல்லாம் எப்படி யார் என்ன பண்றது பாத்துக்கணும். ஓகே, அதனால அதுக்கு சம்பளம் எக்கச்சக்கமா வரும் இல்லையா? 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து பாலினேஷன் ஹியூமன் பீயிங் பண்ணி கொடுத்துட்டு போனானா. there are other intangible benefits that we derive from nature. The aesthetic pleasure of walking through thick woods. காடுகள் வழியா அப்படியே நடந்து போகும்போது அந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ரீங்காரம் வந்து வச்சுக்கோங்க. நல்லா இளையராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்ல அனிருத் வோக்கல்ஸ்ங்கிறாங்களே, அதை வந்து மனசுக்குள்ள ஓடுனுச்சுன்னா அப்படியே மனசுக்கு இதமா இருக்கும்ல. அது இல்லாட்டியும் அதுல வந்து நேச்சுரலா பேர்ட்ஸ் வந்து கீ கீ கா கூ கூன்னு அப்படியே ரம்மியமா பியூர் வாய்ஸ்ல அப்படியே கத்திட்டு இருக்கும். அப்படி எவ்வளவு நல்ல ஒரு பிளசன்ட் ஃபீலா இருக்கும். அதான் ஓகே. இப்போ எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சு திக் வுட்ஸ்ல போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாட்சிங் ஸ்ப்ரிங் ஃபிளவர்ஸ் இன் ஃபுல் ப்ளூம், நல்லா பூத்த ஃபிளவர் பார்க்கணும். ஆர் வாக்கிங் அப் டு த புல்புல் சாங், வேக்கிங் அப் இல்ல, வேக்கிங் அப் டு த புல்புல் சாங், அந்த ஒரு பேர்ட்ஸோட சாங் ரீங்காரம் கேட்கறது இந்த மார்னிங். கேன் வி புட் எ பிரைஸ் டேக் ஆன் சச் திங்ஸ்? கண்டிப்பா. இப்போ நம்ம மொபைல்ல வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து, இந்த கலக்கு போகுது யாரோ ஏதோ ஒண்ணு பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஐபிஎல் எல்லாம் பாக்குறீங்க ஸ்ட்ரீம் பண்ணி அப்படின்னா அது காசு பே பண்றோம்ல. அதே மாதிரி டிவில சேனல் பாக்குறீங்கன்னா கேபிள் காரனுக்கோ டிடிஹெச்க்கோ காசு பே பண்றீங்கல்ல. அப்ப நேச்சர்ல நடந்து போகும்போது உங்களுக்கு பிளசண்டா இருக்குன்னா அதுக்கெல்லாம் பணம் கட்டணும்னா எவ்வளவு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இவங்களே ஐடியா கொடுத்து உடனே என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட், வளைச்சு போடு, எல்லாம் வேலியை கட்டு, இந்த காட்டுக்குள்ள பூங்கா, இந்த பூங்காக்குள்ள நீங்க போயிட்டு ஃபிளவர் பிளான்ட் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, வாக் பண்ணிட்டு வாங்க, 2 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுதான் அந்த திங்கிங்லாம் மனுஷனுக்கு வந்துச்சு போல இருக்கு. இயற்கைய வளைச்சு போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்றங்கிற பேர்ல ஒரு ரேஞ்சர் அவங்க எல்லாம் போட்டு நம்ம உள்ள போயிட்டு வெளியே வந்தா காசு வாங்கிடுறாங்க. கடைசியா எத்திக்கல். The ethical argument for conserving biodiversity relates to what we owe to millions of plants, animals and microbes species with whom we share this planet. So நம்ம வந்து இந்த பிளானட்டுக்கு சொந்தக்காரங்க ஹியூமன்ஸ் கிடையாது. You don't have rights to destroy or என்ன சொல்றது, ஒரு ஸ்பீசிஸை அழிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. யூ ஆர் ஷேரிங் த பிளானட் வித் ஆல் த ஸ்பீசிஸ். அது கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா வந்தாலும் சரி, எந்த ஒரு நமக்கு தீங்கு விளைக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸ், பிளான்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாருக்கூடையும் யூ ஆர் ஷேரிங் த பிளானட் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் ஸ்பீசிஸ் வித் ஹூம் வி ஷேர் திஸ் பிளானட். பிலாசபிக்கலி, தத்துவம் படி, தத்துவம் சரியா தப்பா அந்த தத்துவம், ஆர் ஸ்பிரிச்சுவலி, அந்த சாமி எல்லாம் சொல்றாங்கல்ல கடவுள் நம்பிக்கை, அது ஸ்பிரிச்சுவலி we need to realize that every species has an intrinsic value. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இந்த உலகத்துல அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஈவன் இஃப் இட் மே நாட் பி ஆஃப் கரண்ட் ஆர் எனி எக்கனாமிக் வேல்யூ டு அஸ், நமக்கு அது ஹெல்ப் பண்ணாட்டியும் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். we have a moral duty
to care for their well-being and pass on our biological legacy in good order to future generation. Conserve பண்றது, future generationக்கு பாஸ் பண்றது. ஸோ இப்படி ஒரு பிளான்ட் இருந்துச்சு, இந்த பிளான்ட்னால எந்த பயனும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காவது அதை வந்து நீங்க அழிக்காம அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் தி திங், தட் இஸ் எத்திக்கல். ஓகே, இதெல்லாம் ஓகே. நேரோலி யூட்டிலிட்டேரியன், டைரக்ட்லி ஹியூமனுக்கு ஃபுட்டு ஃபாடர், அந்த ஃபாடர் இல்லை, ஃபுட்டு ஃபைபர் இப்படி எல்லாம் சேனல்ஸ் இப்படி யூஸ் ஆகுது, மெடிசனா. ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் ஈகோசிஸ்டம் சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகுது. எத்திக்கல் வாட் எவர் இட் மே பி, அதை நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும். மாரலி ஸ்பிரிச்சுவலி அதை ப்ரிசர்வ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லாட்டி கூட. ஸோ இந்த மூணும் வந்து why do we conserve biodiversity? சரி, ஏன் கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, எப்படி கன்சர்வ் பண்றது அதுதான் இப்ப பார்க்க போறோம். When we conserve and protect the whole ecosystem, its biodiversity at all levels is protected. We save the entire forest to save the tiger. இப்போ டைகரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, புலியை கொண்டு வந்து கூண்டுல அடிச்சு வைக்காதீங்க, புலி இருக்கிற இடத்தையே கன்சர்வ் பண்ணிடுங்க. வேட்டைக்காரன் உள்ள போகக்கூடாது, அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு உள்ள போய் வீடு கட்டுறது, இண்டஸ்ட்ரி வேலை அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த காட்டை சுத்தி வேலி போட்டு அந்த காட்டையே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, புலியை ப்ரொடெக்ட் பண்றது. திஸ் அப்ரோச் இஸ் கால்ட் இன் சிட்யூ, ஆன் சைட். இன் சிட்யூக்கு மீனிங் ஆன் சைட், அது இருக்கிற இடத்துல அப்படியே கன்சர்வ் பண்றது. However, when there are situations where an animal or plant is endangered, அழிய போற நிலைமையில இருக்குன்னு அர்த்தம், or threatened, வேட்டைக்காரன் வந்து வேட்டையாடி கொண்டுட்டு போயிடுவான், and needs urgent measures to save it from extinction, அழிஞ்சு போறதுல இருந்து உடனே பாதுகாக்கணும்னு நினைச்சா நம்ம எக்ஸிட்டிவ், ஆஃப் சைட் நம்ம கொண்டு வந்து நம்ம ஹியூமன் கண்ட்ரோல்ல அதை பாதுகாக்கணும். எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் இஸ் டிசைரபிள் அப்ரோச். இப்போ இன்சிட்டிவ் கன்சர்வேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அது இருக்கிற இடத்துலயே ப்ரொடெக்ட் பண்றது. எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அதை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கு என்ன, அதெல்லாம் இப்ப பார்க்கலாம். இன்சிட்டிவ் கன்சர்வேஷன். Faced with the conflict between development and conservation, many nations find it unrealistic and economically not feasible to conserve all their biological wealth. So biological wealth எல்லாத்தையும் நீங்க கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரி வராது, வீடுங்க பெரிய பெரிய வீடுங்கெல்லாம் கட்ட முடியாது. பட் invariably the number of species waiting to be saved from extinction, அழிஞ்சு போறதுல இருந்து காப்பாற்றணும், far exceeds the conservation resources available. On a global basis, this problem has been addressed by eminent conservationists. Conservationists எல்லாம் இதை வந்து சொல்லியிருக்காங்க, அட்ரஸ் பண்ணிருக்காங்க. They identified for maximum protection certain biodiversity hotspots regions with very high levels of species richness and high degree of endemism. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஹாட்ஸ்பாட்னா என்ன, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னா என்ன. அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு, வெரி ஹை லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் ரிச்னஸ், நிறைய எக்கச்சக்கமான ஸ்பீசிஸ் அந்த ஏரியால இருக்கு. ஆனா ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம். எண்டமிசம்னா என்ன, அந்த ஸ்பீசிஸ் அங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இப்போ முதுமலை காடுகள், முதுமலை ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 500-600 ஸ்பீசிஸ் இருக்கும். அந்த 500-600 ஸ்பீசிஸை இந்தியாவை தாண்டி போனீங்கன்னா எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அப்ப அதை எவ்வளவு கன்சர்வ் பண்ண, இந்த இடத்துல மட்டும்தான்ப்பா இது இருக்கு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஹாட்ஸ்பாட். ஸோ ஸ்பீசிஸ் ரிச்னஸ், நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. எண்டமிசம், ஹை எண்டமிசம் இருக்கு, அந்த இடத்துல மட்டும் தான் அந்த ஸ்பீசிஸ் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காதுங்கிறது தான் எண்டமிசம். ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம் இருக்கு. தட் இஸ் ஸ்பீசிஸ் கன்ஃபைன்ட் டு த ரீஜன் அண்ட் நாட் ஃபவுண்ட் எனிவேர் எல்ஸ். அந்த பர்டிகுலர் ரீஜன்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. Initially 25 biodiversity hotspots were identified, but subsequently 9 more have been added to the list. அப்ப 25 ஓட 9 சேர்ந்ததுன்னா 34. அப்ப வேர்ல்ட் லெவல்ல டோட்டல் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து 34 இருக்கு. These hotspots are also regions of accelerated habitat loss. Habitat lossனா என்ன, வளர்ற இடம், அந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வளர்ற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமா லாஸ் ஆகுறது இந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்துகிட்டு இருக்கு, வீடுங்க வந்துட்டு இருக்கு. 3 of these hotspots இந்தியால இருக்கிறது என்ன, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. ரெண்டும் சேர்ந்ததுதான், ஸ்ரீலங்கால இருந்தே ஆரம்பிச்சிருது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா ஒண்ணு, அது ரெண்டும். இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயா, இந்த அண்டு வந்து வேற வேற அண்ட் மற்றும் அர்த்தம். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா ஒன்னு, இண்டோ பர்மா 2 அண்ட் ஹிமாலயா 3. ஓகேங்களா? cover our country's exceptionally high biodiversity regions. So நம்மளோட biodiversity region வந்து
3 இடத்துல ஹாட்ஸ்பாட்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயா, 3 இடத்துல. Although all biodiversity hotspots put together cover less than 2% of the Earth's land area, the number of species they collectively harbor is extremely high, and strict protection of these hotspots could reduce the ongoing mass sixth extinction. போயிட்டு இருக்குன்னு சொன்னோம்ல, 30% வரைக்கும் அந்த சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷனை குறைக்க முடியும். சிக்ஸ்த் மாஸ் 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் முடிஞ்சு போச்சு மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடியே. மனுஷன் தோன்றதுனால 6வது எக்ஸ்டிங்ஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த 6வது மாஸ் எக்ஸ்டிங்ஷனோட அளவை 30% குறைக்கணும்னா இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் 34 ஹாட்ஸ்பாட்ஸையும் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸ்ட்ரிக்டா. இன் இந்தியா, ecologically unique and biodiversity rich regions are legally protected as biosphere reserves. So இந்தியால தான் அந்த biosphere reserves, national parks and sanctuariesலாம் இருக்கு. India has now 14 biosphere reserves, 90 national parks and 448 wildlife sanctuaries. Sanctuariesனா அந்த சரணாலயங்கள் அதெல்லாம் வந்துருங்க. India has also a history of religious and cultural traditions that emphasized protection of nature. ஸோ இந்தியாவில தான் நம்ம வந்து மரங்களெல்லாம் கடவுளா கும்பிடுறது. வேப்ப மரம் வந்து கடவுளா கும்பிடுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு ட்ரீயை கடவுளா கும்பிடுவாங்க. நாகலிங்க மரம்லாம் சிவன் கோயில்ல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவ்வளவு மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டு வர ஒரு பிளான்ட். சச் ஓகே எங்க விட்டோம்? In many cultures, tracts of forest were set aside and all the trees and wildlife within were venerated and given total protection. So அந்த நிறைய கல்ச்சர்ல வந்து மக்களே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. Such sacred groves are found in Kasi and Jaintia. கொஸ்டின்ல கேட்பாங்க sacred groves. Sacred அப்படின்னாலே புனிதமான இடங்கள், sacred groves. காசி அண்ட் ஜெயின்ஷியா ஹில்ஸ் இன் மேகாலயால இருக்கு. ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் இருக்கு. ஆரவல்லினா தமிழ்நாடுன்னு நினைச்சுக்காதீங்க. ஆரவல்லினா அது ராஜஸ்தான்ல இருக்கு. வெஸ்டர்ன் காட் ரீஜன்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா, அங்க வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. அண்ட் த சர்குஜா, சந்தா அண்ட் பாஸ்டர் ஏரியாஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் பாத்துங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க சேக்ரட் குரூவ்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு. புனிதமான தலங்கள், அந்த இடம் வந்து ஒரு கோயில் மாதிரி குட்டியா கட்டி வச்சிருவாங்க. அதை சுத்தி ஒரு 500-600 மீட்டரு இல்ல 1 ஏக்கருக்கு நிறைய மரங்கள் இருக்கும். அந்த இடத்துக்குள்ள யாரையும் உள்ள விட மாட்டாங்க. மரங்கள்லாம் வெட்ட முடியாது. அது கோயில் மாதிரி பாதுகாத்துருவாங்க சுத்தி. அதான் sacred groves. In Meghalaya, the sacred groves are the last refuges for a large number of rare and threatened plants. அது பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் sacred groves. மேகாலயால நிறைய threatened அழிவுல இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து நிறைய இந்த ரெஃப்யூஜிஸ்னா அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு. சேக்ரட் குரூப்ஸ்ல தான் அவங்க இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த பிளான்ஸ் எல்லாம் மேகாலயால. ஸோ இதெல்லாம் வந்து இன்சிட்யூ இருக்கிற இடத்துல அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிடுறது. எக்ஸிட்யூ கன்சர்வேஷன் என்ன? அழிய போற மாதிரி இருக்க பிளான்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வளர்க்கறதுக்கு பேரு எக்ஸிட்யூ கன்சர்வேஷன். அதோட நேச்சுரல் பிளேஸ்ல இல்லாம. இன் திஸ் அப்ரோச் த்ரெட்டன்ட் அனிமல்ஸ் வேட்டையாடி கொன்றுவாங்க. அது அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து வேட்டையாடி தான் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அதோட ப்ரெடேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் அனிமல் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் பிளான்ஸ் ஆர் டேக்கன் அவுட் ஃப்ரம் தேர் நேச்சுரல் ஹேபிடேட். அதோட நேச்சுரல் வளர்ற இடம் ஹேபிடேட்னா அங்க இருந்து நீங்க எடுத்துறீங்க. அண்ட் பிளேஸ்ட் இன் ஸ்பெஷல் செட்டிங் வேர் தே கேன் பி ப்ரொடெக்டட் அண்ட் கிவன் ஸ்பெஷல் கேர். சுவாலஜிக்கல் பார்க்ஸ். சுவாலஜிக்கல் பார்க்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஜூன்னு சொல்றோம்ல, அதுதான். இந்த வண்டலூர்ல இருக்குது ஜூ, அதுதான் எக்ஸாம்பிளுக்கு. சுவாலஜிக்கல் பார்க்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டியில இருக்கு. அண்ட் வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க் சர்வ்ஸ் திஸ் பர்பஸ். ஸோ பொட்டானிக்கல் கார்டன்லாம் வேர்ல்ட்ல இருந்து வேற வேற எங்கேயோ இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, இல்ல இந்தியாவில வேற வேற ஏரியால இருக்க பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்க வளர்ப்பாங்க. ஆமா. சரி, நெக்ஸ்ட். There are many animals that have wildlife safari parksலாம் ஒரு இடத்த உருவாக்கி அங்க அனிமல்ஸை கொண்டு வந்து விட்டு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. பிரைவேட்டா கூட அந்த வைல்ட் லைஃப் சஃபாரிஸ்லாம் இருக்கும். There are many animals that have become extinct in the wild. வைல்டுனா அது நேச்சுரலா வளர்ற இடத்துல அழிஞ்சு போச்சு. பட் கண்டினியூ டு பி மெயின்டைன் இன் சுவாலஜிக்கல் பார்க்ஸ். இந்த கரடி, அது பேர் என்ன, பாண்டா கரடி, அதெல்லாம் வந்து சைனால அவங்க சுவாலஜிக்கல் பார்க்ல ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நேச்சுரல்ல அது ரொம்ப நம்பர் குறைஞ்சு போச்சு, என்டேஞ்சர்டா இருக்கு. Has advanced. Okay, in recent years ex-situ conservation has advanced beyond keeping. என்ன ஏதோ விட்டனா?
Correct. Zoological park la vandukka. In recent years, extensive conservation has advanced beyond keeping threatened species in enclosures. So now gametes of threatened species can be preserved in viable and fertile condition for long period using cryopreservation technique. -196 °C liquid nitrogen la store பண்ணி வைக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. பிளான்ட்டை தான் கொண்டு வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிளான்ட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. அப்போ கேமெட்ஸ் எடுத்து வைங்க. ஃபியூச்சர்ல அந்த பிளான்ட் அழிஞ்சு போச்சுன்னா 2 கேமெட்டையும் நம்மளே ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ் கேன் பி ஃபர்டிலைஸ்ட் இன்வைட்ரோனா லெபார்டரியில எக்ஸை நம்ம ஃபர்டிலைஸ் பண்ண வைக்கலாம். அண்ட் பிளான்ஸ் கேன் பி ப்ராபகேட்டட் யூசிங் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட். டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ல பிளான்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். Seeds of different genetic strains of commercially important plants can be kept long period for seed banks. Seed bank அதெல்லாம் cryopreservation வந்துரும். seed banks some seeds வந்து நம்ம சும்மா பேக்ல போட்டு வச்சா கூட ட்ரையா வச்சிருந்தா கூட அது preservedா இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கலாம். Biodiversity knows no political boundaries and its conservation is therefore a collective responsibility for all nations. So biodiversityங்கிறது எல்லாருக்குமே ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம். எல்லா கண்ட்ரிக்குமே அதோட இது இருக்கு. The historic convention of biological diversity, the Earth Summit held in Rio de Janeiro, questionல நீட்ல கேட்பாங்க, எந்த வருஷம் in 1992 called upon all nations to take appropriate measures for conservation of biodiversity and sustainable utilization of its benefits. So biodiversity கன்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அதோட பெனிஃபிட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றது. சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீடிச்சு நிலைச்சு கண்டினியூவா பல 100-1000 வருஷத்துக்கு இருக்கிறது. சஸ்டைனபிள்ங்கிறதுக்கு மீனிங் அதுதான். In a follow-up, the World Summit on Sustainable Development held in 2002 in Johannesburg, South Africa, 190 countries pledged, உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க, pledged their commitment to achieve by 2010 a significant reduction in the current rate of biodiversity loss at global, regional and local level. இப்ப 2022 ஆயிடுச்சு. ஓகே, 2023 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எனிவே இது குளோபல், ரீஜனல், லோக்கல் லெவல்ல பயோடைவர்சிட்டி ப்ரிசர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சம்மிட்ல, என்ன சம்மிட்? வேர்ல்டு சம்மிட் 2002 ஜோஹன்ஸ்பர்க்ல நடந்தது, சவுத் ஆப்பிரிக்கால. அதுல 190 நாடுகள் வந்து 2010 நாங்க வந்து குளோபல், ரீஜனல், லோக்கல் லெவல்ல நம்ம வந்து பயோடைவர்சிட்டி லாஸை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பை April 5 வி கம்ப்ளீட் த சிலபஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். See you all. Bye.